மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு லக்ஷ்மணுக்கு தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டு அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். தோசை தக்காளி சட்னி அஸ்வின் சாப்பிட்டான். லக்ஷ்மணுக்கு நான் இட்லியும் தக்காளி சட்னியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கொடுத்தேன். ஸோ ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிளும் வாட்டரும் அவனுக்கு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அஸ்வின் மேன் வந்துருச்சு. ஸோ அவன் கிளம்பிட்டான். கேட்டு தான் நடக்கணும், சரியா? ஓகே. தம்பி அண்ணா வந்திருக்கான் பாரு. ஸோ அவன் கிளம்புனதுக்கப்புறம் நான் லக்ஷ்மணுக்கு வந்து இட்லியும் அந்த தக்காளி சட்னியும் ஊட்டிட்டு நான் அவனை தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது வந்துருச்சு. ஸோ வரவுமே வந்து சூப்புக்கு தனியாக 65 தனியாக, அதுக்கப்புறம் கிரேவிக்கு தனியாக எடுத்து வச்சிட்டேன். சூப்பும் 65 பேபிஸ்க்கு தான். ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஸோ வந்து காரம் மட்டும் கொஞ்சமாக போட்டு இஞ்சி பூண்டு தயிர் உப்பு மட்டும் ஆட் பண்ணி நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சூப்புக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற மாதிரி தான் மிளகு சீரகம் சோம்பு வெங்காயம் மட்டும் அரைச்சி ஊற்றிட்டு ஸோ அந்த மசாலாவே எடுத்து நான் கிரேவிக்கு கொஞ்சம் போட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் போட்டுட்டு வச்சுருவேன். ஸோ கிரேவி சூப் ரெண்டுமே ரெடி ஆயிரும் ஒரே மசாலாவில். அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டேன். ஸோ தோசை மட்டும் நான் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு ரிலாக்ஸாக அந்த நெய் ரோஸ்ட் ஊற்றி நான் சூப்பராக சாப்பிட்டேன் இன்றைக்கி. ஸோ தோசைலாம் ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அப்புறம் சத்து மாவு காலி ஆகிடுச்சு. ஸோ சத்து மாவு வந்து அத்தை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வீடியோ தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது எல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் உட்காந்தோம். அதுக்குள்ளே வந்து அஸ்வினோட வேன் வந்துருச்சு. ஸோ சார் வந்துட்டார். ஸோ அவர் வரவுமே அவருக்கு வந்து அவரோட ஸ்நாக்ஸ் பாக்ஸு என் பேக்கில் இருக்க புக்ஸு எல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அத்தை வந்து லஞ்ச் ஊட்டி விட்டுட்டாங்க. நான் வந்து லக்ஷ்மணுக்கு நான் அந்த லஞ்ச் வந்து இட்லி சோப்பு பாயில்டு எக் வச்சு நான் ஊட்டி விட்டுட்டேன். ஸோ 2 பேரும் இப்படி தான் சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து லக்ஷ்மண் தூங்கி எழுந்திரிச்சதுனால நான் அஸ்வினும் எப்படி மதியம் தூங்க மாட்டான். ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய வந்து கீழே வந்து போடாதது போட்டது நிறைய இருந்துச்சு. ஸோ எல்லாமே கொண்டு போய் மேலே ரூமில் போட்டுட்டேன். ஸோ இப்படி தான் இருக்குது மேலே ரூமு. ஸோ எல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நானும் அவனை கூட்டிகிட்டு போயிட்டேன். ஸோ அவன் வந்து அந்த கண்ணாடி பார்த்துட்டு இதில் வந்து இன்னும் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ லக்ஷ்மண் பேபி அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸோ ரொம்ப இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ சுடிதார் அப்புறம் டாப்ஸ் மட்டும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் சாரீஸ்லாம் வந்து மேலே ரேக்கில் அப்படியே மெஸ்ஸப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த பேக்கில் ஃபுல்லாக கூட சாரீஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் சத்து மாவு வறுத்து வச்சுருந்தது அரைக்கி கொடுக்க போயிருந்தேன். ஸோ அரைச்சிட்டு வந்து பார்த்தா 2 பேரும் சமத்து குட்டிங்களாம் 2 பேரும் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவனுக்கு வந்து நான் வந்து சத்து மாவு ஊட்டிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நைட் டின்னருக்கு நாங்கள் வந்து இட்லி ஊட்டி வச்சுட்டு அஸ்வின் தோசை சாப்பிட்டான். எடுத்து உள்ளே வச்சுட்டு வா போகலாம். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நாங்கள் இப்படி தான் எங்கள் டே